அம்பேத்கரை பற்றி எழுதப்படுகிற ஒரு புத்தகத்தில் அதை வெளியிடுவதற்கு திரும்பவே வரவில்லையா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை, உங்களுக்கு அதுல பற்றுதல் இல்லையா, உறுதி இல்லையா அப்படிலாம் கேட்குற அப்படிங்கிற அந்த இடத்தை கொண்டு போறாங்க. தன்னுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை விட விஜயை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதோட பொருள் என்ன? ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது, தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணுங்கிற இலக்கு. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ மற்ற நபர்களுக்கோ கிடையாது, தன்னுடைய வளர்ச்சி. அந்த பவரை அடைவதற்கு என்ன மார்க்கம் உண்டுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அது எதுவுமே பலிக்காத போது கூடுதலா ஒரு முயற்சி என்னன்னா, இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலை. அதிமுக, விஜய், இவர் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு சேர்க்கிற ஒரு வேலையை நான் அதான் சொல்றேன். இது ஒரு பொலிட்டிக்கல் பிம்புன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு மோசமான வார்த்தையை சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேரை கூட்டு கொண்டாந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சிட்டு பீடியை பற்ற வச்சுட்டு வெளியில உட்கார்ந்துருந்தா அதுக்கு பேர் என்ன? புரோக்கர் சவுக்கு சங்கர் அவர் ஒரு நீண்ட பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். கோவில் யானை திருமாவளவன் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக விஜயோடு சேர்ந்து மாறலாம், அல்லது அதிமுக அவருக்கான கதவை விரித்து வைத்திருக்கிறது, அங்க போய் அதிக சீட்டுகளை பெறலாம். இப்படி சூழல்லாம் இருந்தாலும் விசிக தலைவர் திருமாவளவன் கோயில் வாசலில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கோயில் வாசல்ல நின்று பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இவன் எதுக்கு பேசிட்டு இருக்கிறான்னா, சனாதனத்தின் வாசலில் நின்று நீ பிச்சை எடுக்கவா அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே பாஜகங்கிற சனாதனத்தின் வாசலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யானையாக அதிமுக இருக்குது. அந்த அதிமுக அதிலிருந்து வாயிலிருந்து சிந்துகிற, கவளத்திலிருந்து சிந்துகிற, பொறுக்கி திங்கிற எறும்பாக எது இருக்குது? இந்த பிம்பு சங்கர் இருக்கிறான். இந்த பிம்பு சங்கரும் இந்த ஆதவர்ஜுனும் ஒரே மாதிரி பேசியிருக்காங்க. வட தமிழகத்தில் விசிக இல்லாமல் திமுகவால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர்களுடைய வெற்றியை பெரும்பகுதி உத்தரவாதம் செய்தது திமுக தான் அப்படின்னு பேசுறாரு. இது எப்படி கரெக்டா ஆதவர்ஜுனாவும் பேசுறாரு, அதே வார்த்தையை பிம்பு சங்கரும் பேசுறாரு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரே ஸ்கிரிப்டை எழுதி மாற்றி மாற்றி கொடுத்து பேசுகிறார்கள். பாமக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னேறிய இடத்துல இருக்கிறான். அதை பார்த்து திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதை கேட்டால் எந்த இதுல வாயில சிரிக்கிறதா எதுல சிரிக்கிறது? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற தலைப்பில் விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கியுள்ள அந்த புத்தகத்தை வெளியிட விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே கூட்டத்தில் ஆனந்த் எழுதும்டைய அம்பேத்கரினுடைய பேத்தியினுடைய கணவர் அவர் கலந்துகிறாரு. அதுபோக விஜய் வெளியிட நீதிபதி சந்துரு அந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை, இந்த நூலை உருவாக்கியது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா. இந்த சூழலில் இந்த நிகழ்ச்சி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர் தான் இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார். பல அறிஞர்களுடைய கட்டுரைகளை வாங்கி அந்த நூலை உருவாக்கி இருக்கிறார். அதில் பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் ராகுல் காந்தி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், அது மட்டும் இல்லாமல் விசிக தலைவர் திருமாவளவன் இவங்க தான் கலந்துக்குவாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென அதில் விஜய் கலந்து கொள்ள திருமாவளவன் கலந்து கொள்வார் அப்படின்ற செய்திகள் வெளியானது. அதை விசிக தலைவர் மறுத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் தன்னுடைய நிறுவனத்தின் பேரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வரேன். அது ஆதவர்ஜுனா ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு என்ன தகுதிகள் வேணுமோ, அதை நடத்துவதற்கு என்ன தகுதிகள் வேணுமோ அது அவர்கிட்ட கூடுதலாகவே இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சில கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலாக புரோக்கரேஜ் வேலை பார்க்கறதுக்கான தகுதிகளும் அவர்கிட்ட நிறைய இருக்கிறது. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவர் சொல்லிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் புரோக்கர்ன்றீங்களே. ஸ்ட்ராட்டஜி அது வார்த்தைகள் மாறலாம், செயல்பாடு தான் இங்கே உங்களுக்கு தகுதியை வளர்க்குது. இங்கே பிஏ பட்டம் மாதிரி முன்கூட்டியே உங்களுக்கான தகுதியை கொடுக்கப்படுவதில்லை. நீங்கள் படித்து வாங்குறது, நீங்கள் இங்கே என்ன செயல்பாடு செய்ய போகிறீங்களோ அதுக்கான பதிலை தான் நாம் சொல்ல முடியும். ஸோ இவர் இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன?
முதல்வரை கேட்குறாங்க. முதல்வரை கேட்குறதுல கூட ஒரே எக்ஸாக்டாக ஒரு டேட்டா போட்டு முடிக்கிறதுலாம் கிடையாது. இதை மாற்றுவதன் மூலமாக முதல்வரை எலிமினேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு திட்டத்தோடு தான் செய்கிறாங்க. எதேச்சையெல்லாம் செய்யலை. இந்த நூலையுமே கூட இப்படியெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, முதல்வரை கூப்பிட்டோம் வரல, அதனால விஜயை கூப்பிட்டுருக்குறோம். இவரை கூப்பிட்டோம், சரி முதல்வரை கூப்பிட்டீங்க வரல, அப்போ நீங்கள் ஒன்றும் பேசலைல்ல, அதுக்கு எதுவும் ஒரு மோசமான விமர்சனங்களே எதையும் முதல்வர் மேலே வைக்கல இல்லையா, அவருடைய டைம் பொறுத்து வரல, அதேமாரி திரும்ப வரல அப்படின்னு போயிருக்கலாம். அப்படி இல்லை, திரும்ப வரலங்கிறது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் வெறுமனே அந்த வேலையை மட்டும், உங்களுடைய தொழிலை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்கள் வேலை செய்யலாம். இப்போ எனக்கு இதுதான் வேலை, இப்படித்தான் நான் செய்வேன், இது என்னுடைய தொழில் சொல்வதாக இருந்தால், ஒரு மைக் செட் அடிக்கிறவர் வேற எதிர்கட்சிக்காரங்களும் சேர்த்து அடிக்கிறாருன்னா அது வேற. ஆனால் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் விஜயையும் சேர்த்து கூட்டு கொண்டாந்து வச்சு நீங்கள் இது நடத்துவீங்க அப்படின்னா, நாளைக்கு அடுத்த தேர்தலில் விஜய்க்கு வேலை செய்ய மாட்டீர்கள்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்படி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் கட்சிக்கு வேலை செய்வீங்களா அல்லது உங்களுடைய தொழில் தர்மத்துக்கு வேலை செய்வீங்களா? இப்போ இந்த கேள்விகளெல்லாம் மாற்றி மாற்றி கேட்டிங்கன்னா அவருடைய போர்ஷன்கிறது தெளிவாக இருக்குது. அவர் பொலிட்டிக்கலாக அவருக்கு முன் அனுபவமும் கிடையாது, இந்த துறையில் அவருக்கு முன் அனுபவம் இருக்குது. இன்னும் கூடுதலாக அவர் வெறுமனே ஒரு முதலாளி, அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்கிறத தாண்டி, அதாவது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத தாண்டி ஒரு 2 கட்சிகளுக்கு இடையில் உறவை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிற நபர், பொலிட்டிக்கல் பிம்ப். இல்லை, விஜய் அவரோட மாநாட்டில் கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதனால விஜயையும் திருமாவளவனையும் மீட் பண்ண வைக்கிறது ஒரு புதிய அரசியல் சக்தியாக திருமாவை உருபெற செய்வதற்கான ஸ்ட்ராட்டஜி இல்லையா? இல்லை, அது எல்லாமே இதையெல்லாம் சொல்லி இப்படி செய்வோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான்ட் இருக்குதுங்கிறது முக்கியமான விஷயம். இன்னும் கூட ஆதவ அர்ஜுனா மட்டுமே இதில் சூத்திரத்தை அவரே மட்டுமே இயங்கலை, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பிளானே இருக்குங்கிற என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, நீங்கள் கடந்த 6 மாதமாகத்தான் விசிக எந்த திசையில் செயல்பட வேண்டும் என்பதை சரியாக நான் நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதோட பொருள் என்ன? நான் எப்போ இந்த கட்சிக்குள்ளே இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேனோ அதிலிருந்து தான் விசிகங்கிற கட்சியே புது வேகம் எடுத்து புது திசையில் பயணிக்கிறதுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அதில் என்னன்னா, அப்போ அந்த கட்சியை ஆரம்பித்து 90களில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு களப்போராளியாக களத்தில் நின்று படிப்படியாக தூக்கிக்கிட்டு வந்த தலைவருக்கு இருக்கிற பொறுப்பை விட கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஒரு எழுதி வச்ச பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வாசிக்கக்கூடிய ஒருவருக்கு மிகப்பெரிய தகுதி இருக்கும்னு ஒருத்தர், அதாவது அப்படி புகட்டுறாருன்னா அவ்வளோ பெரிய அறிவுஜீவியா, அவ்வளோ பெரிய சாணக்கியத்தனம் நிறைந்தவரா? இன்னொன்று, இவர் யாருங்கிறத அத்தனை களங்களை அத்தனை தேர்தல்களை சந்தித்த ஒருவர் புரிந்து கொள்ள மாட்டாரா? அப்போ தலைவருக்கு தெரியும், திருமாவுக்கு தெரியும் இவர் யார், இவர் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார். 10 அடி தூரத்தில் வைத்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அனுபவம் உள்ளவர்கள் ஒரு நபரையும் கணித்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் இவரையும் கணித்துத்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த நோக்கம் இவருக்கு இருக்கிற நோக்கம் இருக்கு இல்லையா? நான் இன்னொன்று கேட்குறேன். முதல்ல என்ன சொன்னார்? திமுகவிலிருந்தே இவர் அதிகாரத்தை பெறுவதற்கான பேரத்தை நடத்தினார். அது நடக்கலை. அப்போ இங்கே நின்றுக்கிட்டு அதே வேலையை செய்கிறார். இங்கே அதிகாரத்தில் பங்குங்கிறது எதுக்கு வைக்கிறார் அப்படின்னா, ஒரு எம்பி சீட்டையோ எம்எல்ஏ சீட்டையோ வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக இங்கே அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், ஒரு அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இவருக்கு இருக்குது. அது தலித்து மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அந்த நோக்கம்லாம் கிடையாது. நான் வளர வேண்டும் அந்த நோக்கத்துக்காக இங்கே வர்றாரு. நான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், இந்த இலக்கில் இவர் கரெக்டாக திசையில் பயணிக்கிறாரு பாருங்க. விஜயோட சேர்ந்து நிற்கிறாரு. நாளைக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் விஜய் பக்கமே அவர் சாய்ந்து விடுவதற்கான வழி அதிகமாக இருக்குது. இன்னும் கூடுதலாக என்ன சொல்வார்னா, இல்லை தன்னுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை விட விஜயை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதோட பொருள் என்ன? அதுதான் ஒன்று, அதாவது விசிகாவை பிரித்து கொண்டு இங்கே சேர்த்து அதிகாரத்தில் பங்குங்கிற பேரில், இப்போ நீங்கள் 2028 தேர்தலில் கமலஹாசன் சொன்னார் 20 சீட்டு தர்றேன் அப்படின்னு. கமலஹாசன் அவருக்கு மட்டுமா 20 சீட்டு கொடுத்தாரு? 40 சீட்டு என்னமோ யாரு சரத்குமாருக்கே கொடுத்தாரு. சரத்குமார் என்கிட்ட ஆளே இல்லை,
இந்தாங்க அப்படின்னு திருப்பி கொடுத்தார். அப்போ எத்தனை சீட்டு கொடுக்கோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது வெற்றி பெற்று என்ன வெளியில் வருகிறது, அவுட்புட் என்ன. ஸோ அதை நான் அதான் சொன்னேன், 2021 அவர் சொல்லிட்டார் என்ன, சென்னைக்குள்ள 2 கிரவுண்ட் இடம் இருப்பதற்கும் சென்னைக்கு வெளியில் அவுட்டரில் 5 ஏக்கர் நிலம் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு அப்போ சொன்னார். இப்போ விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது இது ஒன்றும் ஆடிக்கழிவு மாதிரி தள்ளுபடி விலையில் கொடுக்கிற பொருள் அல்ல. இங்க ஒன்றும் வியாபாரம் நடக்கல. இப்படி சொல்லுவதால் மட்டுமே ஆட்சி அதிகாரம் பெற முடியாது. எம்பி ஆனா தானே, எம்எல்ஏ ஆனா தானே மறுபடியும் எம்பி இதாக முடியும், அமைச்சராக முடியும். அப்போ இங்க வெறுமனே வெற்றி பெறாமல் எதுவும் நடக்காது. யாரோடு நின்றால் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது திருமாவுக்கு தெரியும். ஒன்று. இன்னொன்று, இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். லெஜிஸ்லேச்சரின் வெற்றி கிடையாது, கொள்கையின் வெற்றி. இல்லை, விசிக தலைவரை அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ப்பதற்கும் அது நடக்காத பட்சத்தில் விஜயோடு கூட்டணி சேர்ப்பதற்கும் இவர் ஆதவ அர்ஜுனா முயற்சி செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதான் சொல்றேன், இது குற்றச்சாட்டு இல்லை, இது ஒரு அசைன்மெண்ட். முழுக்க அதாவது ஒரு நபர் வருகிறார் என்றால் அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னா அவருடைய விருப்பம் இல்லாமல் வெறும் மிரட்டலால் மட்டும் வரமாட்டார். ஆனால் பேக் எண்டில் ஒரு பேரம் இருக்கும். அது என்ன பேரம்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ வெறுமனே இந்த பெரிய லெஜிஸ்லேச்சரில் இவ்வளோ பெரிய பணத்தை அள்ளி கொட்டி சண்டையிடுவதற்கு வருவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். விருப்பம் இல்லாமல் அந்த துணிச்சல் வராது. ரஜினியை கொண்டாந்து இறக்கி விட்டு பார்த்தாங்க, அவர் வரலையே. ஏன் அப்படின்னா அவருக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன வேணாலும் செய்வதற்கு கொடுப்பதற்கு தயாராக. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு இலக்கு இருக்குது, தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணுங்கிற இலக்கு. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ மற்ற நபர்களுக்கோ கிடையாது, தன்னுடைய வளர்ச்சிக்கு. அந்த பவரை அடைவதற்கு என்ன மார்க்கம் உண்டுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி பார்க்குறாங்கல்ல. அது எதுவுமே பலிக்காத போது கூடுதலாக ஒரு முயற்சி என்னன்னா இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலை. அப்போ அதில் இவர் தெளிவாக இயங்குகிறார். அதனால தான் அதிமுக, விஜய், இவர் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு சேர்க்கிற ஒரு வேலையை நான் அதான் சொல்கிறேன். இது ஒரு பொலிட்டிக்கல் பிம்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு மோசமான வார்த்தையை சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. 2 பேரை கூப்பிட்டு கொண்டாந்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சிட்டு பிடிஎஃப் வச்சுட்டு வெளியில் உட்காந்துருந்தா அதுக்கு பேர் என்ன? அந்த வேலையை தான் இவர் செய்கிறார். ஒரு மேடை அமைத்து கொடுத்து அதற்கான சூழல் நிர்பந்தங்களை உருவாக்குறார். யாரை பற்றி நீங்கள் புத்தகம் வெளியிடுறீங்க? அம்பேத்கரை பற்றி எழுதப்படுகிற ஒரு புத்தகத்தில் அதை வெளியிடுவதற்கு திரும்பவே வரவில்லையா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை, உங்களுக்கு அதில் பற்றுதல் இல்லையா, உறுதி இல்லையா அப்படிலாம் கேட்குற அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இல்லை, இப்படி கேட்டால் எப்படி? அம்பேத்கரை குறித்து பேசுவதற்கு திருமாவளவனை விட தகுதியான நபர் விஜயா, ஆதவ அர்ஜுனாவா விஜயா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ விசிக தலைவர் ஒன்றை புறக்கணிக்கிறார் அப்படின்னா அது வெறுமனே கூட்டணி நியாயம் மட்டும் இல்லை, எதிரில இருந்து கூப்பிடுறவனுடைய யார் கூப்பிடுகிறாருங்கிற அது ரொம்ப முக்கியமானது. கூப்பிடுற என்ன நோக்கத்துக்காக கூப்பிடுறான்? கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிடுறானா, எதுக்காக கூப்பிடுறாங்கிறத பெரிய மனிதனாக பல அனுபவம் உள்ளவராக தெரிந்திருக்கிறார். ஏங்க, விஜய் தன்னுடைய மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கருக்கு கட் அவுட் வச்சிருக்கிறாரு. அந்த கட் அவுட் வச்ச பின்னாடி அவரை சந்தேகப்படணுமா? வேலு நாச்சியாரனுடைய அந்த கட் அவுட் தான் வச்சிருந்தாரு. அவருக்கு எந்த ஜாதி முக்கியமான பிரதானமான கட் அவுட்டை எது வேணாலும் வைப்பார். விஷயம் அது இல்லை. நான் என்ன கேட்குறேன், திமுகவை விட சமூக நீதியில் உயர்ந்த ஒரு கூட்டணி ஒரு கட்சி இருக்க முடியுமா? அந்த கேள்வி நாம கேட்போம். நான் என்ன கேட்குறேன், 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தது அது திமுக லெஜிஸ்லேச்சர் லாபத்துக்காக கொடுத்தது. அருந்ததியர் மக்கள் ஓட்டு போட்டு இவர்களை பாதுகாப்பார்கள்னா அப்படி கிடையாது. உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். வாய்ப்புகள் கொடுக்கப்படாத மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படணும். இதுதான் சமூக நீதி. அதை செஞ்சது இல்லையா? ஸோ உண்மையிலேயே சமூக நீதி கட்சியாக கூட்டணியாக இது இருக்கு. இதுல 2 கட்சிகளுக்குமே சம வலு இருக்குது. எந்த கட்சி, நான் சொல்றது எண்ணிக்கை வலு கிடையாது, கொள்கை சித்தாந்த ரீதியாக 2 கட்சியுமே வலுவானது தான். நீங்க வெறுமனே திருமாமை மட்டும் புனிதமானவரனோ அல்லது திமுக உயர்வானதுனோ பேசவே முடியாது. 2 கட்சிகளுக்குமே ஒரு பாரம்பரியம் இருக்குது, 2 கட்சிகளுக்குமே ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. பாரம்பரியம் மட்டும் இல்லைங்க, காலம் சொல்லுகிற பொறுப்பு. இன்னைக்கு பாஜகங்கிற ஒரு கொடிய அரக்கனை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மகிட்ட இருக்குது. அந்த கட்டாயத்தை உணர்ந்துதான் 2021 இருந்து இன்னைக்கு வரையிலும் எல்லா தேர்தல்களையும் தொடர்ந்து
கூட்டணியா சேர்ந்து நிற்கிறாங்க. இதை இவர்களால் முறியடிக்க முடியவில்லை. அதனால் அந்த ஆதங்கத்தின் விளைவாக என்னென்னலாமோ பேசுவதற்கு, அது நேரடியாக அவங்க மட்டும் பேசல, இன்ன பிற புரோக்கர்களை. நான் ஆதவ அர்ஜுனாவே இன்னொரு குறிப்பான கேள்வி இருக்குது. விசிக தலைவர் திருமாவளவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் வராவிட்டாலும் இந்த கூட்டம் நடக்கும், அதுல வாய்ஸ் ஆஃப் காமன் என்னுடைய பெயரில் அந்த நிறுவனர்ன்ற பெயர்ல நான் கலந்துக்குவேன் அப்படின்றது அவர் திருமாவளவனுக்கு என்ன செய்தி சொல்கிறார்? இல்ல, திருமாவளவனுக்கு இது முழுக்க முழுக்க அவரை விட நான் சிறந்த சமூக நீதி தலைவன் அப்படிங்கிற அந்த 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 டோனை அவர் முன்னிறுத்துறாரு. நான் இவர் ஆதவ அர்ஜுனா திருமாவை விட சிறந்த நபர் அப்படிங்கிற அந்த இதை அவர் நேரடியாகவும் சொல்றாரு, மறைமுகமாகவும் சொல்றாரு. இதை நான் விசிக ஆதரவு நிலை கொண்ட நபர்கள் புரிஞ்சுக்கணும். இதை ஏதோ தலைவர் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா பயந்து இருக்கிறாரு, பின்வாங்கி இருக்கிறாரு. தினமலர் அப்படித்தான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. திமுக மிரட்டியதால் திருமாவளவன் பயந்து பின்வாங்கி விட்டார் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், மிரட்டினார்னு சொல்லி திமுகவை சொல்லுவதும், திமுக மிரட்டுகிறது அப்படின்னு சொன்னாலும் அது திமுக மேல் வைக்கிற குற்றச்சாட்டு. திருமா பயந்து விட்டார்னு சொன்னா திருமாவை கோழையாக சித்தரிக்கிற செயல். ரெண்டு பேருடைய உறவும் அதாவது இது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு மிரட்டி படிய வைத்த குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கூட்டணி எப்படி இருக்குது, இது அவன் அப்படி சித்தரிக்கிறான். நான் என்ன சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் மிரட்டித்தான் ஒருவர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள்னு அவன் சித்தரிக்கிறான். யாரு? பூணூல் மலர் சொல்லுது, கேட்டர் நமக்கெங்க போயிடுச்சு புத்தி, திருமா பயந்து பின்வாங்கி இருக்கிறாருங்கிறது உண்மையா அல்லது திமுக மிரட்டியது அப்படிங்கிறது உண்மையா? ரெண்டும் யார் சொல்றா அப்படின்னு சொன்னா இந்த பாப்பான்னு சொல்றாங்கிறத நான் ஏத்துக்கணுமா? இந்த கேள்வியை பொதுமக்களான, இன்னும் சொல்லுவான்னா போனால் பாஜகவை ஒவ்வாத நிலையில் தள்ளி நிறுத்தி இருக்கிற, சங்கி கூட்டத்தை விலக்கி வைத்திருக்கிற முற்போக்கு எண்ணம் உண்ட நாம் சிந்திக்கணும். இந்த டோன்ல யார் பேசினால், நான் சொல்றது நீங்க அதுல நம்ம ஆளுகளும் நின்று பேசுவாங்க. நீங்க தினமலர் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. அவர் தினமலரே கிடையாது, அவர் பிராமணரே, அவர் பார்ப்பனரே கிடையாதுன்னு கூட நீங்க சொல்லலாம். எந்த டிசைன்ல எந்த விதத்தில் வந்தாலும் சரி, இந்த கூட்டணியை உடைக்கணும்னு என்ன திட்டத்தோடு எந்த வார்த்தை பேசினாலும் அவன் அந்த சைடு நிறுத்திடலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரோக்கர் சவுக்கு சங்கர் அவர் ஒரு நீண்ட பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். கோவில் யானை திருமாவளவன் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக விஜயோடு சேர்ந்து மாறலாம், அல்லது அதிமுக அவருக்கான கதவை விரித்து வைத்திருக்கிறது, அங்க போய் அதிக சீட்டுகளை பெறலாம். இப்படி சூழல்லாம் இருந்தாலும் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு யானையை போல அவர், ஆனால் கோயில் வாசலில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கோயில் வாசல்ல நின்று பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு நல்ல ஓமை. முதல்ல நாம அந்த கருத்துக்கு போய் பதில் சொல்றதுக்கு முதல்ல அந்த ஓமைக்கு ஒரு பதில் சொல்லுவோம். யானைங்கிற ஒரு இயல்பான வலிமை கொண்ட ஒரு விலங்கை எது கோயில் வாசல்ல கொண்டு நிறுத்துச்சு? சனாதனம் நிறுத்தியது. அது எந்த கோயிலில் நிற்கினா சனாதனத்தின் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. யானைங்கிறது யார்? அது எதோட அடையாளம்னா பௌத்த அடையாளம். பௌத்த அடையாளத்தை ஒழிச்சிட்டு தான் இவங்க அதை பிள்ளையார்னு சொல்லி ஏமாற்றி அதை கொண்டாந்து முச்சந்தியில் நிறுத்திட்டு பிள்ளையார முச்சந்தி, அதாவது பௌத்த அடையாளத்தை முச்சந்தியில் விட்டு அதுக்கு ரோட்லெல்லாம் ஒரு அரச மரத்தடியில் உட்கார வைத்து விட்டு யானையை வாசல்ல கொண்டாந்து கட்டி இழிவுபடுத்தியதை கோயிலை கைப்பற்றி கொண்டு, கோயில் இன்னும் கூடுதலா சொல்றேன், யானையை பிச்சை எடுக்கிற உயிரினமாக, தன்மானம் அற்றதாக, பிச்சை ஏந்துவதற்கே பழக்கப்பட்ட ஒன்றாக. ஒருத்தவங்க கூட சொன்னான், தமிழ் பேசும் புலின்னு, தமிழில் பேசினா தான் புரியுதுன்னு. எந்த மொழியில் பேசினால் என்ன, யானை எடுக்கக்கூடியது என்ன? தமிழ் யானையாக இருந்தால் மட்டும் அது என்ன தங்கத்தை எடுத்துது. அப்போ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஒரு விலங்கின் சுயமரியாதையை கூட இழிவுபடுத்தியது யார்? சனாதனம். அது கேரளாவில் பொருட்களை தூக்குதுங்க, அது உழைப்பில் அது வேலை செய்யுது, உற்பத்தி சக்தி. அது இங்கே பிச்சை எடுக்கிற சக்தி. அப்போ பிச்சை எடுக்க வைத்தது. இப்போ இவன் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான்னா, சனாதனத்தின் வாசலில் நின்று நீ பிச்சை எடுக்கவா அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே இவர் யாராக இருக்கிறாரா? ஒரு தன்மானம் கொண்ட எழுச்சி தமிழர், உண்மையிலே எழுச்சி தமிழராகவும் ஸ்ட்ராட்டஜி தெரிந்தவராகவும், கூப்பிடுற சின்ன பயலுக்காகலாம் போய் கிட்னியை பறி கொடுக்கிற அளவிற்கு
நாம் இல்லை. நாம் பல தேர்தல்களை சந்தித்தவர்கள். உணர்ச்சி வசப்படுவதால் மட்டுமே எதையும் சாதித்து விட முடியாது அப்படிங்கிறதை தெரிந்தவராகவும் இருக்கிறார். அதனால இவன் சொன்ன அந்த அந்த கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இவர்கள் தான் அதுக்கு முயற்சிக்கிறார்கள். எங்க வாங்க, நாங்க ஏற்கனவே பாஜகங்கிற சனாதனத்தின் வாசலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யானையாக அதிமுக இருக்குது. அந்த அதிமுக அதிலிருந்து வாயிலிருந்து சிந்துகிற, கவளத்திலிருந்து சிந்துகிற, பொறுக்கி திங்கிற எறும்பாக எது இருக்குது? இந்த பிம்பு சங்கர் இருக்கிறான். ஸோ காலாகாலத்துக்கும் இந்த மாதிரியான சேர்த்து விடுகிற வேலை 2019 டிடிவி தினகரனோடு சேர்த்து வைக்கிற வேலையை செஞ்சாப்புல. 2021 நீங்க வெளியில வாங்க, உங்களுக்காக எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் நான் பாஜகவிடம் இருந்து வாங்கி தருகிறேன்னு சொன்னாப்புல. 2024 இந்த தேர்தலில் காங்கிரஸ் விசிக ரெண்டையும் பிரிச்சு கொண்டாந்துடணும், எப்படியாவது திமுக இருந்து அதிமுகவோட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி வரை போய் எவ்வளவோ தன் குடும்ப உறவுகளை எல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு அதையும் கூட பெட் பண்ண வச்சு, உறவையும் கூட லாபத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு மோசமான திருட்டு நபர் தான் இவர். எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் போய் சல்மான் குர்ஷித்தை போய் பார்த்துட்டு இப்படி எல்லா தகுடுதத்த வேலைகளையும் செய்து அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் தோற்று போனவர்கள். இன்னும் சொல்றதா இருந்தா நம் ராஜதந்திரங்கள் அத்தனையும் தோற்று போகிறதே அப்படின்னு சொல்ற அந்த நிலைக்கு 23ஆம் புலிகேசி நிலைமைக்கு இந்த பிம்பு சங்கர் வந்து சேர்ந்திருக்காப்புல. அதனால தாடியை தடவிட்டு தன்னை அறிவுஜீவின்னு கற்பனை செய்து கொள்ளலாமே தவிர கீழே இருந்து பார்க்கிற நபர்களோ அல்லது பாலிடிக்ஸை நிர்ணயித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களோ ஒரு காலமும் ஒன்னே மாதிரி பிம்புக்களால் விலை போகக்கூடியவர்கள் அல்ல. அதை கடந்த காலம் உறுதிப்படுத்தியிருக்கு. 2019 இதான் நடைமுறை. இப்போ வட தமிழ்நாட்டில் விசிக இல்லை அப்படின்னா திமுகவால் ஜெயிக்க முடியாது. வட தமிழ்நாட்டில் திமுக பலமிழந்து காணப்படுகிறது. இது கூட புரியாதவராக திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னு சவுக்கு குற்றம் சாட்டுறார். இந்த டோன் யார் பேசினா? நீங்க மண்டபத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட வாக்கியம் மாதிரியே கரெக்டா 2 and 4 பேசுறாங்க பாங்க. நல்லா கவனிங்க. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு இவர் சொன்னார். யாரு? ஆதவ அர்ஜுனா. அதே முழக்கத்தை விஜய் பேசுறாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நான் தருகிறேன். நீங்க யார் ராஜா? இப்போ திருமாவின் அரசியல் அனுபவம் எத்தனை தெரியல. இன்னைக்கு வரையிலையும் இந்த பெட்டி இன்னும் நீங்க என்ன சொல்றதுன்னா, இன்னும் நீங்க முட்டையே போடல. ஆமா, நீங்க முட்டை போட்டாலே நீங்க எத்தனை முட்டை போடுவீங்க, நீங்க எவ்வளவு கெளிப்பீங்கன்னு தெரியும். அப்போ வெறுமனே திரை அடையாளத்தை, அந்த பாப்புலாரிட்டியை மட்டுமே வச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க திருமாவுக்கு வாய்ப்பு கொடுக்கன்னு சொல்றீங்க. இதுவே எவ்வளவு பெரிய இழிவு. சரிங்களா? சரி, நான் அதிகாரத்தை தருகிறேன் அப்படின்னு அவர் ஒரு கூவல் கூறாரு. இதையெல்லாம் கேட்பதற்கு அவர் தயாரில்லை. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. இன்னொன்று, இந்த பிம்பு சங்கரும் இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஒரே மாதிரி பேசியிருக்காங்க. வட தமிழகத்தில் விசிக இல்லாமல் திமுகவால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுடைய வெற்றியை பெரும்பகுதி உத்தரவாதம் செய்தது திசிக தான் அப்படின்னு பேசுறாரு. இது எப்படி கரெக்டா ஆதவ அர்ஜுனாவும் பேசுறாரு, அதே வார்த்தையை பிம்பு சங்கரும் பேசுறாரு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், 2 பேரும் ஒருத்தர் ஒரே ஸ்கிரிப்டை எழுதி மாற்றி மாற்றி கொடுத்து பேசுகிறார்கள். ஆதவ அர்ஜுனாவின் திட்டத்தில் தான் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த பேனர்லாம் போட்டு டிட்டு போடுறாருன்னா அதன் பின்னணியில் இதெல்லாம் இருக்கு. இன்னும் கூடுதலாக சொல்றேன், அந்த பதிவை ஒரு 4 வரி நீங்க வாட்சம்னா புரியும். வரலாறு எல்லோருக்கும் வாய்ப்புகளை வழங்கிவிடாது. அப்படி வாய்ப்புகள் வருகையில் அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறவர்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். இந்த முதல் வரியே எவ்வளோ வெனமஸான வரின்னு பாருங்க. திருமாவுக்கு வரலாறு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. என்ன வாய்ப்பு இது? விஜயோடு சேர்ந்து நிற்பதற்கான வாய்ப்பு. ராம்தாஸ் அத்தாலய மாதிரி, பஸ்வான் மாதிரி பாஜகவோ அல்லது வேறு சமூக நீதி அல்லாத ஒரு கட்சியோடையோ சேருவதற்கு ஒரு வாய்ப்பு. அது சேர்றதுக்கு மட்டும் இல்ல, விஜய் இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய, முதல்ல அந்த அரசியல் அனுபவத்தையே அசிங்கப்படுத்துறது இருக்கு இல்லையா? ஹூ இஸ் சீனியர்? இன்னும் கூடுதலா சொல்றேன், சீமான் சொல்றாப்புல, அதாவது உன்னே நான் ஒரு மனுஷனாவே மதிக்கலைன்னு சொல்லி சீமானை அடிச்சு மிதிச்சிட்டாப்புல யாரு? விஜய். ஆனா அந்த சீமான் சொல்றாப்புல, தம்பி நீ எனக்கு வயசுல சின்னவன் மட்டும் இல்லை, என்னுடைய அனுபவத்திலையும் சின்னவன், நான் தான் மூத்த கட்சி. இதே தான் கமலஹாசனுக்கும் சொன்னாப்புல. கமல் பெரிய ஆளா இருக்கலாம் என்னையோட, ஆனா அனுபவத்தில் நான் மூத்தவன். எதுல? அரசியல் அனுபவத்துல. இப்படி சீமான்கிற ஒரு சில்லறை அரசியல்வாதியே இப்படி பேசும்போது 4 எம்எல்ஏ சீட்டு
2 எம்பி சீட் வச்சிருக்கிற ஒரு அதிகாரம் நிறைந்த வலுவுள்ள ஒரு கட்சி. அந்த கட்சி எந்த அளவுக்கு பேசணும். இன்னொன்று, இந்த ஆள் இவ்வளோ பெருசாக நீட்டி முழக்கிறான் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த வார்த்தை சொல்லாமல் இருந்தால் கூட பரிசீலிக்க கூட செய்வாங்க போல இருக்கு. ஆனால் இந்த ஆள் சொன்னது என்ன தெரியுமா? பாமக தன்னுடைய வலுவை ஏற்றி கொண்டிருக்கிறது. 1991ஆம் ஆண்டு வெறும் ஒரு எம்எல்ஏவை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி 2001 சட்டப்பேரவை தேர்தலில் 20 எம்எல்ஏக்களை பெற்று பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்து அக்கட்சியினர் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் புத்தி கூர்மையாலும் சாதுரியத்தாலும் பாமக ஒரு பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுக்க காரணம் என்பதை மனதில் வைத்து அவர் நகர்ந்து வேலை செய்ய வேண்டும். யாரு? பாமக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னேறிய இடத்துல இருக்கலாம். அதை பார்த்து திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாப்புல. இதை கேட்டால் எந்த இதுல நான் வாயில சிரிக்கிறதா எதுல சிரிக்கிறது? அந்த கேள்விதான் நான் சொல்ல வந்தேன். சரி, அது நாகரிகம் கருதி இதெல்லாம் நம்ம பார்த்தா எதால சிரிக்கிறது? இல்லை, நீ எழுதுற பதிவு அவ்வளவு முதல்ல நீ அறிவுஜீவின்னு நீ நினைச்சுக்கிறியே, அவ்வளவு முட்டாளாக நாங்கள் இருக்கிறோம்னு நீ நினைக்கிறியா? பாமக ஒரு மிகப்பெரும் அரசியல் சக்தியாக இருக்கிறது, நீங்கள் எங்கேயுமே அரசியல் சக்தியாக இல்லைன்னு சொல்றாப்புலே. இது எவ்வளவு பெரிய கேவலம்! தன்னுடைய எம்பி பதவியையே அதிமுகவின் தகையில் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கெடு வாய்ப்பாக இவர்கள் வாழ்ந்து ஒரு யாரு ராமதாஸின் மகன் வன்னியர்கள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கிற தர்மபுரியிலேயே மண்ணை கவ்வியவர் அன்புமணி மனைவி அவ்வளவு மோசமான தோல்விகளையும் அவ்வளவு பெரிய பின்னடைவுகளையும் சந்திச்சிருக்கிற ஒரு கட்சி சிறுக சிறுக வலுவான அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பாலிடிக்ஸ் ஒரு கட்சியாக நிற்கிற ஒரு கட்சியோடு நீங்க ஒப்பிடுறீங்க பார்த்தீங்களா? இன்னும் கூடுதலா சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. டூ அண்ட் ஃப்ரோ ஒரு மியூச்சுவல் கூட்டணி உறவு இருக்கு இல்லையா, அது டூ அண்ட் ஃப்ரோ. வெறுமனே தனிப்பட்ட என்னுடைய வலுவின் தான் நீங்கள் ஜெயித்தீர்கள் யாருமே சொல்ல முடியாது. இதை திமுகவும் கிளைம் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் ஜெயிச்ச அதாவது கூட்டணி கட்சி வேறு சின்ன கட்சின்னு சொல்ல முடியாது. நாங்கள் தான் உங்களுக்கு இதை செய்தோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணி வலுவில் தான் அந்த வாக்குகளே விழுது. இங்கே ஒரு தொகுதியில் ஒரு ஓபிசி வாக்கு விழுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி திமுக இருக்குது. ஒரு தொகுதியில் எஸ்சி எஸ்டி வாக்கு கூடுதலாக விழுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இது இருக்குது. ரெண்டுக்குமான ஒரு வலு தான் சேர்த்து தான் வெற்றி பெறுறாங்க. இதில் யாருக்கும் குறைந்தவர்களும் இல்லை, கூடியவர்களும் இல்லை. இது கூட்டணி அமைத்தவர்களுக்கு தெரியும். இந்த பாடத்தை நீ திரும்பவும் கெடுக்காத, சரியா? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கேவலமான ஒரு ஓமானத்தை ஒரு மோசமான, அதாவது யானை விவகாரத்தில் அந்த ஓமையும் தப்பு, உனக்கு ஒப்பிட்டு பேசுவதற்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. வாய்ப்பு இருந்தால் வருங்காலத்தில் இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு திருமா சொல்லி இருந்தாருன்னா ஓடோடி போய் திமுக திருமாவளவனிடம் நடந்திருக்கும். அவர் உதயநிதி நேரில் போய் அவர்கிட்ட பிறந்தநாள் வாழ்த்து கேட்டிருப்பாரு. ஆனால் அப்படியெல்லாம் நடக்காமல் கருவேப்பிலையை போல திருமாவை திமுக பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் திருமாவினுடைய அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அவருடைய கான்ஃபிடென்ட். அவர் இந்த வேலையை 2021 செஞ்சாருங்க. நான் தான் சொல்றேன், வெக்கமா இல்லை இதுக்கு என்ன செய்யலாமே அப்படின்னு ரொம்ப மோசமான பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தாங்க. இன்னும் கூடுதலாக சொல்றேன், இன்னும் 2026 இன்னும் 2 வருஷம் கிட்டத்தட்ட 1.25 வருடம் கிட்ட இருக்குது. இவர்கள் இப்போதே பிடிஐ போட்டு வைக்கிறாங்க, இப்போதே நெருக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க. அங்க 2021 இவர்கள் தோற்று போனார்கள். ஆனா அப்பவும் கூட அவர்கள் செய்தது என்னன்னா, திருமாவை இழிவுபடுத்துகிற வேலை. மறுபடியும் ஒன்று சொல்றேன், திருமா மேலும் அந்த கட்சியின் மேலும் இந்த கூட்டணி மேலும் மரியாதை உரியவர்கள் முதல்ல இந்த மாதிரி பிம்புகளின் வார்த்தைகளில் நம்பிக்கிட்டு ஒரு கற்பனைக்கு உள்ளாயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவர்கள் செய்கிற வேலையை இந்த கூட்டணியை இழிவுபடுத்துவது, சேர்ந்து இருக்கிற 2 நபர்களையும் இழிவுபடுத்துவது. திமுகவை இழிவுபடுத்துவதனால் திமுக ஒரு காலமும் கவலைப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா, திமுக பல நேரங்களில் அடிபட்டு வந்திருக்குது. அது எத்தனையோ முறை எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி இல்லாத நிலையில் கூட அது அரசியல் பண்ணி வந்திருக்கு. ஆனா கூட்டணி சேர்ந்திருக்கிற நபர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அதை நம்புகிறவர்கள் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பிம்புகள் அவருடைய தன்மானத்தை, அவருடைய அந்த
ஸ்டெபிலிட்டியை உடைக்கிற வேலையை செய்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வலுவில்லையா? உங்களை அவர்கள் கிள்ளுக்கீரை மாதிரி பயன்படுத்துகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி எதுவும் நடக்கலை. உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் சுயமரியாதை அப்படிங்கிறத ஒரு 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 அளவுகோலாக வச்சு உருவாக்கப்பட்ட இயக்கம் எந்த கூட்டணி கட்சியினுடைய சுயமரியாதையும் கேள்விக்குள்ளாக்காது. அதுக்கான நிகழ்கால அடையாளமாக இந்த கூட்டணி அமைந்திருக்குது. இன்னும் சொல்வதானா இது வலுவான கொள்கை கூட்டணியாக இருக்குது. சமீபத்தில் சாம்சங் போராட்டமே அதுக்கு உதாரணம். இப்படி பல பிரச்சனைகள்ல பரஸ்பரம் பேசி தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இல்லை, ஒரு கட்சி ஆளும் போது பல நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும். கூட்டணிங்கிறது ஒரு அந்த பாண்டிங், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ 2 பேரும் தெளிவாக இருக்கிறார்கள். கீழே இருந்து கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் திட்டமிட்டு இவர்கள் இருவரையுமே கொச்சைப்படுத்துகிறான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். விசிகாவும் திருமாவளவனும் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக மாற வேண்டிய ஒரு நிலைமை விட்டது, ஒரு சூழல் விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காலம் தந்த வாய்ப்பை திருமா தவற விட்டு விட்டார் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை சவுக்கு சங்கர் வைக்கிறார். மறுபடியும் சொல்றேன், காலம் தந்த வாய்ப்பு என்பது என்ன? 2021 கமலஹாசன் தந்த வாய்ப்பு அதுதான். கமலஹாசன் இப்ப எங்க இருக்கிறாரு? அவரே கமலஹாசன் 2021 அந்த வாய்ப்பை திருமாவுக்கு மட்டும் கொடுக்கல, சரத்குமாருக்கும் கொடுத்தாரு. சரத்குமார் என்ன நிலைமையில இருக்கிறாரு? அவர் கட்சியை கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துட்டாரு. அப்போ அதே நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் புரோக்கர் என்ன சொன்னாரு? இது காலம் தந்த வாய்ப்பு, தன்மானத்தை இழந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கலாமான்னு சொன்னாரு. இல்ல பிம்பு 2009 காலம் தந்த வாய்ப்பு, 2021 காலம் தந்த வாய்ப்பு, 2024 காலம் தந்த வாய்ப்பு, எத்தனை வாய்ப்பு? எல்லா வாய்ப்பும் அங்கிருந்து காலம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உனக்கு நீ காலாவதி ஆகிவிட்டாய், உன்னுடைய காலம் முடிஞ்சிட்டு. உன்னுடைய பேச்சை கேட்டு செயல்பட. என்ன சொல்றேன், நீ இந்த இத்தனை தேர்தல்களில் இவ்வளவு பேசியிருக்க இல்லையா, இத்தனை எழுதியிருக்கிற, ஒரு வார்த்தைக்காவது எந்த பலனாவது உண்டா? அதிகபட்சமா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு உண்டு இல்ல, டி நகர்ல ஆபீஸ் போட்டாரு, மாலதிக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. ஒரு பிம்பாக எவ்வளவு உயர்வான இடத்தை அடைய முடியுமோ அதை அடைந்து விட்டார். அது அவருடைய தனிப்பட்ட தொழில் சாமர்த்தியம், லாபம். ஆனால் அந்த பிம்ப் முடிச்சு கொடுத்த காரியம் இருக்கு இல்லையா, நான் இதையெல்லாம் சாதித்து காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சாதிச்சு காட்டினதா ஏதாவது உண்டான கிடையாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து மூஞ்சில துப்புற மாதிரி இவருடைய எஜமானனாகிய எடப்பாடி பழனிசாமியும் 10 தோல்வி பழனிசாமியும் கண்ணாடியை பார்த்து துப்ப வேண்டிதான். இந்த சவுக்கு சங்கரம் தாடி தடவிட்டு கண்ணாடியில் துப்ப வேண்டிதான். அவ்வளவுதான் இவர்கள் சாதிக்க போவது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கூட்டணி நிலைபெறும், நீடித்திருக்கும். இது வெற்றி கூட்டணியாக தொடரும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ என்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து, இதில் யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், யார் அதிகாரத்தை பங்கு போடுகிறார், பங்கு போடல அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு அல்டிமேட் ஏம், கோல், இந்த கூட்டணி இணைந்திருக்க வேண்டும், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இது இணைந்திருந்தால் தான் வெற்றி பெறும். அப்படி இந்த கூட்டணி பிரிந்து விட்டால் வெற்றி என்பது எதிராளிகளுக்குத்தான். அதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பளிக்கவே கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக நன்றி தோழர். நன்றி.